Very happy evening, friends. போன கிளாஸ்ல மதர்ஸ் வாய்ஸ் அம்மாவின் குரல் ரிட்டன் பை பேசில் பர்சினாய் பேசில் பர்ஸ்னாய் இவர் எழுதிய இந்த கதையை தான் நம்ம பார்த்தோம். சப்ளிமெண்டரி ரீடிங் யூனிட் 6 பார்ட் ஆஃப் தேர்ட் டேர்ம் போர்ஷன்ஸ். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரியை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பாடத்தை தொடர்ந்து பார்க்கலாம். பிகாஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் டு அன் எக்ஸ்டென்ட். வில் டிஸ்கஸ் தி ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி. தென் we'll move on to discussion of answers pertaining to the questions asked from the story. Then we have multiple choice questions towards the end. Okay. So mastering happiness அப்படிங்கிறதா இந்த கதையினுடைய பேர். எப்படி இந்த சந்தோஷத்தை நம்ம மாஸ்டர்ஸ் கிடைக்கிறது, எப்படி அது முடியும்? இந்த மாதிரி சந்தேகம் நமக்குள்ளேயே இருக்கும் இல்லையா? எப்படி எப்போதுமே சந்தோஷமாவே இருக்கிறது, எப்போதும் எப்படி வெற்றிகரமாவே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ளேயே இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த கதையில வரக்கூடிய இந்த பையனுக்கும் இருக்கு. ஸோ இங்க பார்த்தோம்னா இது என்ன சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இவன் என்ன தர்பூசணி வச்சுருக்கான், எல்லாரும் கையில தர்பூசணி வச்சுட்டு இருக்காங்களே, என்ன சம்பந்தம் இருக்கு இதுல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஸோ ஒரு ஊர்ல எதுவுமே ஒரு கதை இருக்கும் இல்லையா? சும்மாவே அது மாதிரி சொல்லிட முடியுமா? படத்தை பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா என்ன? கண்டிப்பா அது பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஒரு துறவி இருந்தாராம் ஒரு ஊர்ல. அவர் எப்போதுமே சந்தோஷமாவும் அதே சமயத்துல ரொம்ப வெற்றிகரமாவும் இருப்பாராம். எல்லா விஷயத்திலையும் வெற்றிகரமா இருப்பார். ரொம்ப புத்திசாலியான நபர். ஒரு நகைச்சுவை உணர்வு உடைய நபராகவே அவர் இருந்திருக்கு. வாஸ் ஆல்வேஸ் ஹாப்பி, வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் ஹேட் அ குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஹி ஹேட் அ குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஸோ இந்த துறவியை போய் பார்த்தோம்னா எனக்குள்ள இருக்கிற கேள்விக்கான பதில் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இந்த பையனோட எண்ணமா இருக்கு. இந்த பையன் இந்த துறவியை போய் சந்திக்கிறான். ஐயா, நீங்க தான் இந்த ஊர்லயே ரொம்ப பிரசித்தப்பட்ட நபரா இருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமா? நீங்க எப்போதுமே சந்தோஷமா இருக்கீங்க. உங்கள்கிட்ட எனக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கான பதில் கிடைக்கும்னு நான் நம்பி வந்திருக்கேன் என் ஊர்ல இருந்து அப்படின்னு இந்த பையன் சொல்றானா. தயவு செஞ்சு எனக்கு இந்த எப்போதுமே சந்தோஷமாவும் சரி வெற்றிகரமாவும் இருக்கிறதுக்கான ரகசியத்தை எனக்கு சொல்லி தர முடியுமா, சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு இந்த பையன் இந்த துறவியை பார்த்து கேக்குறானா. அந்த துறவியும் அதுக்கு என்ன பண்றாருன்னா, சரிப்பா, நான் உனக்கு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்றேன்னா, எனக்காக இந்த ஊர்ல போய் இருக்கிறதுலயே பெரிய தர்பூசணி, அந்த தர்பூசணியில தான் இட் ஷுட் பி த ஜூசியஸ்ட் ஒன் as well as த பிக்கெஸ்ட் ஒன். இருக்கிறதுலயே பெரிய தர்பூசணியா இருக்கணும், அதே சமயத்துல நிறைய நீர் உடைய பழமாவும் அது இருக்கணும். யூ நீட் டு bring me the biggest and the juiciest watermelon. நீர் அதிகமா இருக்கக்கூடிய தர்பூசணியாவும் இருக்கணும், அதே சமயத்துல பெரிய பழமாவும் அது இருக்கணும். போய் பார்த்து கொண்டு வாப்போ, அதுக்கப்புறம் நான் உன்னுடைய கேள்விக்கு பதில சொல்றேன் அப்படின்னா. இந்த பையனும் இவர் சொன்ன மாதிரியே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த சந்தைக்கு போறான், மார்க்கெட்டுக்கு போறான், எல்லா இடத்துக்கும் போறான். ஒரு வழியா கண்டுபிடிச்சிடறான். ஒரு பெரிய தர்பூசணியை எப்படியோ கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம தன் தலைமையில தூக்கிட்டு நடந்து வரான். ஹி கேரிஸ் இட் on his head without dropping it. தான் தலைமையில தூக்கிட்டு நடந்து வரான். அது கீழே விழாதபடி பார்த்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையா பொறுமையா நடந்து வரான். He walks very slowly, very determined. So he ensures that it doesn't fall down. கீழே விழாத அளவுக்கு பார்த்துக்கிறான். உடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா இது உடைக்காம தானே கொண்டு போகணும். அப்பதானே துருவி சந்தோஷமா இருக்கிறதுக்கும் வெற்றிகரமா இருக்கிறதுக்கான ரகசியம் அப்பதானே சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நான் கொண்டு போகணும், என்னை அவர் புகழ்ந்து பேசணும், அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கவும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த பையனுக்கு ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு நினைப்பு. அதே சமயத்துல ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்கான். எப்படியாவது நம்ம அதை கொண்டு போய் சேர்த்துடணும். இந்த பையன் தன் தலைமையில தூக்கிட்டு நடந்து போறான். தலையில தூக்கி நடந்து போறத தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள், அந்த வழியில நடந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இவனை பார்த்து கேலி கிண்டல் பண்றாங்க, சிரிக்கிறாங்க. சில பேர் ஆச்சரியமா பாக்குறாங்க, அப்பா எவ்வளவு பெரிய பழமா இருக்குல்ல இந்த பையன் தலையில தூக்கின்னு போறானே அப்படின்னு சில பேர் பாக்குறாங்க. சில பேர் ஐயோ இது என்ன இந்த பையன் இப்படி தூக்கின்னு போறான், why is this boy carrying such a big watermelon on his head, what is the purpose behind it? Like these kind of thoughts people are having around him. இந்த மாதிரியான எண்ணங்கள் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கு. சில பேர் ஆச்சரியமா பாக்குறாங்க. some of them are amazed, some of them are making fun of him. சில பேர் அவனை கேலி பண்றாங்க. சில நேரங்கள்ல இவனுக்கு கஷ்டமாவும் இருக்கு, ஐயோ நம்மள கேலி பண்றாங்களேன்னு இருக்கு. சில நேரங்கள்ல அவனே அதை சந்தோஷமா எடுத்துக்கிறான். இவனே தன்னை தானே நினைச்சு சிரிச்சுக்கவும் செய்யறான்.
எப்படியோ ஒரு வழியா அந்த பழத்தை கொண்டு தன்னுடைய மாஸ்டர் முன்னாடி கொண்டு நிறுத்தணுங்கிறது தான் இவனுடைய எண்ணம். பாதையில வந்து நிறைய கற்கள்லாம் வருது, நிறைய தடைகளும் இருக்கு. அப்படியே சுலபமாவே இருக்குமா? கண்டிப்பா இல்ல. போற வழியில வந்து நிறைய கற்கள் இருக்கு. அதுல தடுக்கி விழுந்தோம்னா கண்டிப்பா அந்த பழம் உடைஞ்சு போயிடுமே. பெரிய தர்பூசணி இல்ல, என்ன ஆகும்? அந்த முழு பழத்தை கொண்டு போக முடியாது இல்லையா? He was very careful, very determined. Somehow he carried it successfully and he stood in front of his master. எப்படியோ வெற்றிகரமா அந்த பெரிய பழத்தை தூக்கிட்டு போயிடுறான். தன்னுடைய மாஸ்டர் இந்த துறவி முன்னாடி போய் நிக்கவும் செய்யறான். பாத்தீங்களா, நான் எப்படி கொண்டு வந்துட்டேன் பாருங்க. பெரிய பழம், இதுலதான் நீர் நிறைய இருக்கு. இட்ஸ் தி juiciest watermelon as well as the biggest watermelon in the entire market. So he asks his master. His master also feels proud of this boy. He says, "Very good boy, well done. You have carried it successfully. நீ வெற்றிகரமா கொண்டு வந்துட்ட. ஆனா நீ எனக்கு ஒண்ணு சொல்லு. நீ வந்த பாதையில நிறைய பேர் உன்னை பார்த்து சிரிச்சிருப்பாங்க, ஏதாவது கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருப்பாங்க. சில நேரங்கள்ல வந்து நீ எங்கேயாவது கீழே போட்டுருவோமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் மீறி நீ இந்த பழத்தை எப்படியோ கொண்டு வந்து சேர்த்துட்ட. கரெக்டா? நான் சொல்றது எல்லாமே நீ வந்து உணர்ந்திருப்ப. அந்த பழத்தை தலையில தூக்கின்னு கொண்டு வந்திருக்க. எல்லாரும் உன்னை பார்த்து ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க, இது என்ன இந்த பையன் இப்படி தூக்கின்னு வந்திருக்கானே. ஆனா ஒண்ணு சொல்லு, நீ வந்து ரொம்ப உறுதியா இருந்திருக்க. இந்த பழத்தை எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற எண்ணம் உன் மனசுல ரொம்ப உறுதியா இருந்திருக்கு. அதனாலதான் நீ அங்கேருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வர முடிஞ்சது. ஸோ இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு லட்சியத்தை அடையணும்னா முத முத விஷயம் நம்ம ரொம்ப உறுதியா இருக்கணும். அந்த செயலை வந்து நம்ம எப்படியாவது செய்யணுங்கிறது வந்து இந்த எண்ணம் நம்மளுடைய மனசுல ஸ்திரமா இருக்கணும். அதெல்லாம் தாண்டி நம்மள நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது. நம்மளோட லட்சியம் என்னமோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி உன்னை நீயே ரொம்ப வர்த்திக்கவும் கூடாது. யூ ஷுடன்ட் ஃபீல் ஆர் வரி டூ மச் அபவுட் யுவர் செல்ஃப். அட் டைம்ஸ் யூ நீட் டு டேக் திங்ஸ் லைட்லி அஸ் வெல். ஏன்னா இவனே வந்து சில நேரங்கள்ல மக்கள் வந்து இவனை பார்த்து சிரிச்ச போது இவனும் சிரிக்கவும் செஞ்சான் இல்லையா? So he's saying his master advises him. He gives the answer for the question that he had asked. Be determined and don't take yourself too seriously. ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத. ஐயோ எப்படியாவது பண்ணிடணுமே, முடிச்சிடணுமே, அந்த டிட்டர்மினேஷன் இருக்கணுமே தவிர உன்னை நீயே பெருசா அதுல வருத்திக்காத. whenever you feel defeated or down, உன்னை நான் ஏன் வந்து ஐயோ நம்ம தோத்துற போறோம் இல்ல ரொம்ப குறைவா எடை போடும் பொழுது, அப்போ வந்து நீ என்ன பண்றேன்னா, உனக்கு நல்ல நிகழ்வானது நடந்திருக்கும் இல்லையா? You would have come across good things that would have happened to you. Remember those things that happened to you. எந்த ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடந்ததோ அதை நீ ஞாபகப்படுத்திக்கோ. அதை வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வா. Remember some good thing that happened to you. So even we face such kind of situation. இதே மாதிரி இல்லாட்டியும் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு நினைச்சிருப்போம். நம்மளை சுத்தி இருக்கோம், இதை போய் பண்றியா, இது எப்படி நீ பண்ண முடியும், முடியவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து அது எப்படியாவது செஞ்சு முடிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஒரு சைக்கிள் ஓட்டுறதாவே இருக்கட்டுமே, எடுத்த உடனே நம்மளால ஓட்டிட முடியுமா? நினைச்ச உடனே ஓட்டிட முடியுமா? கண்டிப்பா கீழே விழுவோம், எழுந்துப்போம். ஆனா நம்ம வந்து டிட்டர்மைண்டா இருக்கணும். நம்ம எப்படியாவது ஓட்டணுங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். ஆனா அதே சமயத்துல வந்து மத்தவங்க சொல்ற விஷயங்களை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. யூ நீட் டு பி வெரி டிட்டர்மைண்ட், பட் அட் தி சேம் டைம் யூ ஷுடன்ட் டேக் யோர் செல்ஃப் டூ சீரியஸ்லி. யூ ஃபீல் டிஃபீட்டட் ஆர் டவுன், ரிமெம்பர் குட் திங்ஸ். நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் இல்லையா? யாராவது உங்களை வந்து நல்லா புகழ்ந்து பேசியிருப்பாங்க, நீங்க ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த நல்ல நிகழ்வுகள்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லாவும் இருப்போம். ஸோ தீஸ் ஆர் தி ஆன்சர்ஸ். இது ரகசியம். என்னத்துக்கான ரகசியம்? சந்தோஷமா இருக்கிறதுக்கான ரகசியமும் இதுதான். இட்ஸ் தி சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் as well as சக்சஸ். வெற்றிகரமாகவும் இருக்கிறதுக்கு இதுதான் உனக்கான ரகசியம் அப்படின்னு இந்த பெரியவர் சொல்லி இந்த கதைய முடிச்சாராம். ஓகே, நம்ம அடுத்தது நம்ம பாடத்துக்கு போவோம். மதர்ஸ் வாய்ஸ். மதர்ஸ் வாய்ஸ்ல நம்ம இப்ப வரைக்கும் என்ன பார்த்தோம்? அம்மாவின் குரல். அம்மாவும் பையனும் நிலாவுக்கு போறாங்க. பையன் வந்து அம்மாவுக்கு வந்து எப்படியாவது காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு.
he takes his mother along with him to the moon. There they see many beautiful things. Yes, they see many beautiful things. Mother is astounded with the beauty. அங்க இந்த நிலாவினுடைய அழகை பார்த்து அம்மா வந்து அப்படியே ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. She is amazed by looking at the beauty of the moon. She says, I've never realized it was such a beautiful place. இதுவரை ஒரு அழகான இடத்த வந்து நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு அழகா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம he takes her, எங்க அழைச்சிட்டு போறான் அந்த பையன்? He takes her through the tunnels of Selenopolis. செலினோபோலிஸ் வழியாக சில டனல்கள், அது வழியாகவும் அவன் தன்னுடைய அம்மாவை அழைச்சிட்டு போறான். ஷோயிங் ஹர் டால் ஸ்ட்ரக்சர்ஸ், உயரமான கட்டடங்கள். He shows her tall structures. Showed her all the tall structures which propped up, எழும்பி நின்ற பெரிய இந்த கட்டடங்கள். அந்த சுத்தியோட பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் நிறைந்ததா இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் அதையும் அம்மாட்ட வந்து காமிக்கிறான். இங்க வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அந்த இடத்துல அம்மாவுடைய குரல் வந்து எப்படி இருக்குங்கிறது அந்த இடத்துல சொல்றான் அந்த பையன். அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப அழகான குரல், மணி அடிக்கிற மாதிரி ஒரு இனிமையான குரல் இருக்கு அப்படின்னு சொல்றான். அம்மா வந்து எப்போ சந்தோஷமா இருக்காங்க? வீட்டுக்கு வந்து நிறைய விருந்தினர்கள் விருந்தாளிங்க வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த சமயத்துல பாடும்பொழுது ரொம்ப இனிமையா இருக்கு. ஆனா அதே சமயத்துல வார நாட்கள் இருக்கும் இல்லையா, வார இறுதியில வந்து வீட்டுக்கு வந்து விருந்தாளிங்க வரும்போது தன்னுடைய வேலை செய்யறதுல வந்து ரொம்ப மும்முரமா செய்யறாங்க. She works happily. The time when she sings, no, when the time at that point of time when she sings very beautifully. அப்ப பாடும்போது ரொம்ப இனிமையா இருக்கு. ஆனா இந்த வீக் டேஸ் போது பாடும்போது குரல்ல வந்து ஒரு விதமான ஒரு சோகம், ஒரு தடுமாற்றம், அந்த அளவு சந்தோஷம், அந்த உற்சாகம் இருக்கு இல்லையா, அது வந்து இப்ப பார்க்க முடியறது இல்லை. அதாவது during weekdays the same voice isn't having that much of enthusiasm while she's singing during the weekends. வார இறுதி நாட்கள்ல பாடும்போது எந்த அளவு உற்சாகம் இருக்கோ அந்த உற்சாகம் வந்து வார நாட்கள் போது இல்லை. ஏன்? ஏன்னா she is busy with her course. வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகள் அவ்வளவு அதிகமா இருக்கு. This makes her voice muted and she feels little sad about it as well. சில நேரங்கள்ல அம்மா பேசுறதே வந்து மணி அடிக்கிறா போல, ஒரு பாடுறா போல இருக்குன்னு தான் இந்த பையனுக்கு ஒரு எண்ணம் வருது. அம்மா வந்து பையன்கிட்ட சொல்றாங்க, நீ வா, விடுமுறை நாட்கள் போது வீடு திரும்பி வா, நிறைய மரங்கள்ல வந்து பழங்கள்லாம் பூத்து குலுங்கும், நீ வந்து என்ஜாய் பண்ணலாம். யூ கேன் என்ஜாய் தி ஃப்ரூட்ஸ் விச் க்ரோஸ் இன் ஆர் ஆர்ச்சர்ட்ஸ். ஒருவேளை இந்த வாட்டி அந்த ஃப்ராஸ்ட், அந்த பனிப்பொழிவு அதிகம் இல்லாம இருந்தா கண்டிப்பா நிறைய பழங்கள் இந்த வாட்டியும் காய்க்கும். நீ வா, வந்து சாப்பிடு, உன்னுடைய விடுமுறை நாட்கள் போது கண்டிப்பா வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கதை வந்து அப்படியே தொடர்ந்து போறது. He takes her to this elevated kind of structure. அது வந்து அப்படியே கொண்டு போகும்போது இந்த குவார்ட்ஸ் lamps வந்து இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கும். குவார்ட்ஸ் lamps-னா என்ன? What is the meaning given for this quartz? A hard, transparent mineral substance which is used in making electronic equipment. Electronic equipment தயாரிக்கிறதுக்காக உபயோகிக்கப்படுற ஒரு ஹார்டான ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த குவார்ட்ஸ். அவங்க அந்த டிராவல் பண்ணும் பொழுது இந்த குவார்ட்ஸ் லேம்ப்ஸ் வந்து பாக்குறாங்க. மூவிங் பேவ்மெண்ட்னா என்ன? இதுதான் நம்ம இந்த மால்ஸ்ல எல்லாம் பார்க்க முடியும். பெரிய பெரிய அந்த நகரப்புறங்கள்ல பார்த்தோம்னா இந்த ஏர்போர்ட், இப்ப நிறைய அந்த எஸ்கலேட்டர்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது வந்து நம்ம ஒரு இடத்துல நின்னோம்னா போதும், அது நம்மள வந்து அந்த டெஸ்டினேஷன் அந்த இடத்துல கொண்டு சேர்த்துரும். நம்ம வந்து படி ஏறவே வேண்டாம். அதே மாதிரிதான் இந்த மூவிங் பேவ்மெண்ட், இதுல வந்து இவங்க ஏறி நிக்கிறாங்க. அந்த வழியில போகும்போதெல்லாம் இந்த குவார்ட்ஸ் லேம்ப்ஸ் இதனுடைய வெளிச்சத்துல வந்து அந்த இடம் ரொம்ப பிரகாசமா காமிக்கப்படுறது. மூவிங் பேவ்மெண்ட் கவர்ட் வித் கிரீன் பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்ஸ். மூவிங் பேவ்மெண்ட் கவர்ட் வித் கிரீன் பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்ஸ். இங்க பார்த்தோம்னா தெரியும், கிரீன் பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்ஸ். So they are coming across the quartz lamp that it is taking them through the echoing tunnels.
அண்ட் தி ஸ்பேஷியஸ் கேவ்ஸ், பெரிய பெரிய குகைகளாகவும் நிறைய டனல் வழியாகவும் இந்த பேமெண்ட் மூவிங் பேமெண்ட் வந்து இவங்கள கூட்டின்னு போறது. ஸோ ஃபைனலி இட் டெலிவர்ட் தெம், எங்க கொண்டு விடுறது, டெலிவர்ட் தெம் டு தி சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் ஆஃப் த மூன்ல போய் கொண்டு விடுறது. There they find this lily shaped tenant. லில்லி ஷேப், இந்த லில்லி பூக்கள் போல இருக்கக்கூடிய இந்த வடிவத்துல இருக்கக்கூடிய இந்த டென்ட்டை பாக்குறாங்க. அங்க வந்து ஒரு வார்த்தை நம்ம பாக்குறோம் அந்த கதையில. She looked in silence at the enormous lily shaped tent over a crater. கிரேட்டர்னா என்ன? கிரேட்டர்னா இந்த நிலா சொல்லப்படுறது இல்லையா, அந்த நிலால இருக்கக்கூடிய ஒரு பள்ளம். அந்த அந்த பள்ளத்தினால ஏற்படக்கூடிய இந்த கற்களால ஏற்படக்கூடிய இந்த பள்ளம் தான் இங்க இந்த கிரேட்டரா சொல்லப்படுறது. ஸோ இங்க வந்து நிறைய பேர் வேலை செய்யறாங்கம்மா. பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் ஒர்க் ஓவர் ஹியர். He continues saying that people from different nations, people from different nationalities, I'm sorry, people from different nationalities, they work over here. They come after completing their work. So people of different nationalities who work in Selenopolis. செலினோபோலிஸ்ல வேலை பார்க்குறவங்க, அதுவும் வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க, தன்னுடைய வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க இங்க வருவாங்க. They come here after work. வேலை முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வருவாங்க. They come here after work. There are some tourists as well. சுற்றுலா பயணிகளும் இங்க வருவாங்க. There are some tourists who come here as well. So they are walking towards the lake. It's quite an exotic experience சொல்லியிருப்பாங்க. இந்த எக்ஸாட்டிக்ங்கிற வார்த்தை இங்க நம்ம கேள்விப்படுவோம். ஒரு புதுமையான ஒரு அனுபவம். It's an unusual experience. ஒரு புதுமையான உணர்வு இந்த இடத்துல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு உணர்வு இது வரைக்கும் அவங்களுக்கு இருந்ததே கிடையாது. It's a different experience that they undergo. When they looked at the Astrodome, their two spaceships, the size of Ostankino Tower, were pointed into black void of the universe. One moment. When they looked at the Astrodromes, two spaceships, the size of the Ostankino TV tower, were pointed into the black void of the universe. She sighed again. What are these? என்னது இதெல்லாம் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. What are these? The Ostankino TV tower. எங்க இருக்கும்னா the Moscow. We can find it in Moscow. It's a European country. வாட் ஆர் தீஸ், என்னது இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க ஆச்சரியத்தோட. அப்ப வந்து இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பயணத்துக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கேலக்சிக்கு பயணிக்கிறதுல இருக்காங்க, திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து பழக்கம் இல்லாத இடத்துக்கு வந்து மக்கள் போகணும் அப்படின்னு அம்மா ஒரு ஆச்சரியத்தோட கேள்வி கேட்கறாங்க பையன்ட்ட. வை ஷுட் பீப்புள் கோ டு தி அன்னோன் பிளேஸ்? ஏன் வந்து நம்மளே வந்து பிரச்சனையை வந்து
விலை கொடுத்து வாங்கணும் இது மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா அப்படிலாம் பயப்பட வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கையான ஸ்பேஸ்ஷிப் தான். wouldn't it make more sense to settle properly on the moon first? முதல்ல நிலால வந்து ஸ்திரமா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மற்ற கோள்களுக்கு போறது வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும் இல்லையா அப்படின்னு அம்மா சஜஷன் கொடுக்குறாங்க. இட் வாஸ் நவ் ஹிஸ் டர்ன் டு சைட். யூ மே பி ரைட், நீங்க வேணா சொல்றது உண்மையா இருக்கலாம். ஆனா ஆனா இந்த இடத்துல வந்து அந்த பையனுக்கு வந்து எப்படி நம்ம சொல்றது, இதுக்கப்புறம் நம்ம திருப்பி வரப்போறது இல்லையே அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்படி நம்ம தெரிவிக்க போறோம். இந்த கன்ஃபியூஷன் வேற இந்த பையனோட மனசுல ரொம்ப ஓடிண்டே இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் சந்திக்க போறது இல்ல. இட் வாஸ் தி லாஸ்ட் மீட்டிங் பிஃபோர் ஹிஸ் டிபார்ச்சர். ஸோ வைஸ் பாயிண்ட், ஏன் அதை நான் கெடுக்கணும், கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஏன் வந்து அம்மாவுடைய மனசை நான் தொந்தரவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த பையனுக்குள்ள இருக்கு. இதுக்கப்புறம் தான் இனி கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். மதர் வேர் மதர்ஸ் வேர் ஆல் த சேம். அம்மாக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான். அண்ட் ஷி வாஸ் ஷுர் டு கெட் அப்செட். ஏன்னா தன் குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பா அதை நடக்க விட மாட்டாங்க. ஏதாவது சொல்லி தடுக்க பார்ப்பாங்க, வேற ஏதாவது சொல்லி நம்மள வந்து டீவியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அம்மாட்ட வந்து நான் எப்படி முன்னாடியே சொல்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த பையனுடைய மனசுல ஓடிட்டே இருக்கு. ஹி ஃபெல்ட் குட் லிசனிங் டு ஹர். அம்மாட்ட பேசுறது வந்து அவனுக்கு ஒரு விதமான ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்திது. It didn't matter what she was talking about. He just wanted to hear the voice that was so dear to him. அவனுக்கு வந்து என்ன பேசுறாங்கங்கிறது அந்த சூழ்நிலை முக்கியமா இல்ல. அந்த குரலை வந்து கேட்டுட்டே இருக்கணும். தனக்கு பரிச்சயமான குரல் தனக்கு வந்து ஒழிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கறத அந்த இடத்துல அந்த பையனுடைய எண்ணமா இருக்கு. டு யூ நோ வை பீப்புள் செட்டில் டவுன் ஆன் தி மூன் சோ ஈஸிலி? ஏன் வந்து மக்கள்லாம் வந்து நிலால வந்து ரொம்ப சுலபமா அங்க செட்டில் ஆயிடுறாங்கன்னு தெரியுமா? ஷி வாஸ் philosophizing because இட்ஸ் இட்ஸ் பிகாஸ் தே ஆர் இன் தி கிராவிடேஷன் ஃபீல்ட் ஆஃப் தியர் நேட்டிவ் எர்த். பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கிராவிடேஷன் ஃபீல்ட் ஆஃப் தி எர்த், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் அண்டர் தியர் நேட்டிவ் சன். அது எங்க இருக்கு? சூரியனுக்கு கீழே இருக்கு. இந்த பூமியானது சூரியனுக்கு கீழே இருக்கு. அதுல இருக்கக்கூடிய இந்த கிராவிடேஷன்னாலதான் மக்கள் வந்து சுலபமா மூன்ல செட்டில் டவுன் ஆறாங்க. இட்ஸ் த ஸ்பேஸ் அலாட்டட் டு அஸ் பை நேச்சர். இயற்கையே நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் தான் அது. பட் இஃப் யூ லீவ் யுவர் சன், எனிதிங் மைட் ஹேப்பன். நீ ஒருவேளை சூரியனை விட்டு நீ பிரிஞ்சுட்ட, நகர்ந்துட்ட அப்படின்னா எது வேணாலும் நடக்கலாம். He listened and listened as if drinking water from a spring on the earth in the shade of trees. அந்த நிழல்ல இருக்கக்கூடிய மரங்கள், அது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்ல இருந்து நீர் குடிக்கிற மாதிரி அம்மா பேசுறத வந்து இந்த பையன் கேட்டுட்டே இருக்கான். He listened and listened. அவனுக்கு வந்து போர் அடிக்கவே இல்லை. அம்மா பேசுறத கேட்டுட்டே இருக்கணுங்கிற எண்ணம் தான் அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. His mother looking in the direction of the vast blue globe. இந்த நீல நிறத்துல இருக்கக்கூடிய இந்த பெரிய இந்த குளோப், அதை பார்த்து தன்னுடைய குரலை வந்து தாழ்த்தினாங்களாம். lowered her voice and continued, look son, isn't it a miracle? The earth floats through the space. ஆகாயத்துல வந்து இந்த பூமியானது தானாவே வந்து மிதந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இல்லையா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. isn't it a miracle? ஒரு அதிசயம் இல்ல? see the snow cap on the pole and the glittering ocean. அந்த பளபளக்கக்கூடிய இந்த சமுத்திரமா இருக்கட்டும், அந்த போல்ல இருக்கக்கூடிய இந்த பனியால சூழ்ந்திருக்கக்கூடிய அது வந்து பனிமலையில இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எவ்வளவு அற்புதமா இருக்குல்ல. த கிரேடல் ஆஃப் லைஃப் அண்ட் யூ வாண்ட் டு லீவ் திஸ் ஃபேபுலஸ் பியூட்டி. இந்த பூமியை விட்டுட்டு நீ இந்த அழகை விட்டுட்டு போகணும்னு நீ விருப்பப்படுறியா? ஒரு குழந்தை ஒரு தொட்டில எவ்வளவு இதுவா இருக்கும், அது வந்து இவ்வளவு சுகமா தூங்கும். அதே மாதிரிதான் வாழ்க்கை எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பூமியில நம்ம வசிக்கும் போது. அந்த அழகா வந்து விட்டுட்டு நீ வெளியில வரணும்னு நீ விருப்பப்படுறியா அப்படின்னு அம்மா கேள்வி கேட்கறாங்க. ஹி சடன்லி சா எவ்ரிதிங் வித் டிஃப்ரெண்ட் ஐஸ். வெவ்வேறு கோணங்களோட இப்ப அவன் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹி சா ஹவு பியூட்டிஃபுல் ஹிஸ் நேட்டிவ் பிளானட் வாஸ். இப்போ வரைக்குமே நிலா ரொம்ப அழகா இருக்கு. பெருசா அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு நபரா தான் அவன் சொல்லப்படுறான். ஆனா இப்போ ஒரு வேற கோணலோட, வேற கண்ணோட்டத்தோட அவன் பார்க்கறான். கோணல்னா வேற ஒரு கண்ணோட்டத்தோட, the perspective in which he had seen Earth has been totally changed. He is looking at it with different eyes. He saw how beautiful his native planet was. தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த
கோலானது எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப பிரமிப்பா பார்க்கறான் ஆச்சரியத்தோட. ஹி ஹேட் நெவர் ஃபெல்ட் தட் வே பிஃபோர். இதுக்கு முன்னாடி அவனுக்கு தோணதே இல்லை, இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்ததே கிடையாது. ஹிஸ் ஹார்ட் ஏக், தன் நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சது. ஏன் வலிக்குது? இந்த மாதிரி விட்டுட்டு போறோமே, இந்த பிரியிற சூழ்நிலை, அப்படி அந்த அந்த காரணத்தினாலதான் இங்க அப்படி எழுதப்பட்டிருக்கு. உண்மையாவே நெஞ்சு வலியா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு பாரமான மனசு இந்த பையனுக்கு இந்த இடத்துல, விட்டுட்டு பிரியிறோமே, நம்ம இங்க இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம். when will you take your holidays? நீ எப்ப லீவ் எடுத்துக்க போற? எனக்கு தெரியல அம்மா, அதனாலதான் நான் இங்க உங்களை வந்து வர சொன்னேன். ஐ டோன்ட் நோ when will see each other again. எப்போ மறுபடியும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்போங்கிறதே தெரியல, மறுபடியும் நான் எப்போ லீவுக்கு வருவேன்னு தெரியல, அதனாலதான் நானே உங்களை வந்து இங்க வர சொன்னேன். ஆனா அடுத்த தடவை எப்ப பார்க்க போறோங்கிற தகவல் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியவே தெரியாது. பட் he knew very well that there would be no holidays and that his mother was seeing him for the last time. இதுக்கப்புறம் உங்க அம்மா வந்து அவனை பார்க்கவே போறது கிடையாது. இதுதான் கடைசி தடவை அவன் அம்மாவை சந்திக்கிறதே, இதுதான் கடைசி தடவை. The thought of such tremendous journey was already sending a chill through his heart. இந்த நிகழ்வு, தான் அம்மா வந்து நிலா கூட்டின்னு வந்தது, இங்க நடந்த நிகழ்வுகள், இதெல்லாமே அவனுக்கு வந்து ஒரு குளிர்ச்சி தர்ற மாதிரி ஒரு உணர்வா இருக்கு இந்த இடத்துல. தன் இதயத்துக்கே வந்து ஒரு குளுமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அட்லீஸ்ட் ட்ரை டு கம் இன் தி ஆட்டம், ஷி ப்ளீடட்னா ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க, தயவு செஞ்சு இந்த ஆட்டம் சீசன் போதாவது வாயேன். இந்த டைம் ஃபார் தி ஆப்பிள்ஸ் அண்ட் பியர்ஸ், இந்த பேரிக்காய் பழங்களும் ஆப்பிள் பழங்களும் வாட்டர் மெலன்களும் நிறைய காய்க்கும், வாயேன் அந்த சீசன், ஆட்டம் சீசன் போது வாயேன், தயவு செஞ்சு வாயேன் அப்படின்னு அம்மா கெஞ்சி கேக்குறாங்க. யூ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு வாக் பேர் ஃபுட் ஆன் தி டியூயி கிராஸ்? நீ நினைச்சிட்டு இருக்கியா நான் இந்த இந்த புல்வெளிகள்ல, இப்ப இந்த மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நீர்த்துளிகள் வந்து அந்த புல்வெளியில நம்மளால பார்க்க முடியும். நம்ம கால் அது மேல பட்டதுன்னா கால் ஈரமாற மாதிரி இருக்கும். அந்த உணர்வு தான். நீ வந்து நான் அதுல நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நீ சொல்றியா அம்மா அப்படின்னு இந்த பையன் கேட்கறான். யூ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு வாக் பேர் ஃபுட்? வெறும் காலில் வந்து அந்த ஈர நிறைஞ்ச புல்வெளியில நடக்கணும்னு நான் விருப்பப்பட மாட்டேன் நீ நினைக்கிறியா அம்மா அப்படின்னு கேட்கறான். அஃப்கோர்ஸ் யூல் வாக் ஆன் த டியூயி கிராஸ். கண்டிப்பா நீ நடப்ப. அண்ட் யூ குட் விசிட் யுவர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம நீ உன்னுடைய உறவினர்களை சந்திப்ப, நண்பர்களை பார்ப்ப, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் பண்ண முடியும். She shrank from the thought that her son might go off into the space and be lost to his relatives forever. They have deepened our pond. நம்மளுடைய குளத்தை வந்து, நம்ம ஊர்ல இருக்கு இல்லையா அந்த குளம், அது வந்து ரொம்ப தோண்டி ஆழமா ஆக்கியிருக்காங்க. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபிஷ் நவ். நிறைய மீன்கள் வந்து நிரப்பப்பட்டிருக்கு. உனக்கு தான் நீஞ்சறது ரொம்ப பிடிக்குமே, யூ லைக் ஃபிஷிங். ஆபரேட்டர் ஆன் டியூட்டி, ரிப்போர்ட் டு ஆஃபீஸ். அ வாய்ஸ் பிலோட் ஃப்ரம் த லவுட் ஸ்பீக்கர். அந்த லவுட் ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு குரல் கேட்கிறது. ஆபரேட்டர் ஆன் டியூட்டி, உடனடியா ஆபீஸுக்கு வந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் அந்த லவுட் ஸ்பீக்கர்ல இருந்து கேக்குறது இவங்களுக்கு. ஹி புஷ் த பட்டன். அந்த பையன் வந்து இப்ப எங்க இருக்கான்? நிலால இருக்கான். என்ன ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போறானா? அப்படி கிடையாது, டக்குன்னு அந்த பட்டனை அமுக்குறான். அமுக்கினோன்னு அந்த ஸ்கிரீன் வென்ட் டார்க். திடீர்னு அந்த திரையானது அப்படியே இருட்டி போற மாதிரி ஒரு காட்சி. ஹிஸ் மதர் ஃபெல்ட் சைலண்ட். அம்மா வந்து அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. கம்மிங். He often plays back this recording and he feels as if he's walking with his mother on the moon. இதுக்கப்புறம் அம்மா வந்து மறுபடியும் சந்திக்க போறது இல்லை இல்லையா, இந்த நிகழ்வுகளை இப்போ வரைக்கும் அம்மாவோட செலவழிச்ச நேரத்தை வந்து அவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். He often plays back this recording. அடிக்கடி இந்த ரெக்கார்டிங்கை வந்து பிளே பண்ணி பார்ப்பானாம். ஏன்? தான் அம்மாவோட மறுபடியும் இந்த நிலால நடக்கிற மாதிரி இந்த உணர்வை உணரணுங்கிறதுக்காக மறுபடியும் பிளே பண்ணி பார்ப்பான். லுக்கிங் டவுன் அட் ஹிஸ் நேட்டிவ் பிளானட். பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த கோளான பூமியை வந்து அந்த இடத்துல இருந்து பார்ப்பான். their group had gone. தன்னுடைய குழுவானது ஏற்கனவே கிளம்பிடுது. their group had gone off to another galaxy after all. they had left their native sun. தன்னுடைய சொந்தமான சூரியனை விட்டு நகர்ந்து, which was now just a 12th magnitude star. ஒரு 12வது நட்சத்திரமா அந்த கேலக்சில இருந்து காணப்படுறது. visible through the telescope. அது இப்போ ஒரு டெலிஸ்கோப்ல இருந்து பார்த்தாதான் தெரியும். and they couldn't see the earth at all. அவ்வளவு தூரம் போனதுனால பூமியை வந்து பார்க்கவே முடியல. why had they gone? because they were young and humanity is young.
ஏன் அவங்க போனாங்க? ஏன்னா அதுல பயணிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த இளமை வயதுல இருக்கக்கூடியவங்க. இளமையில இருக்கக்கூடியவங்க தான் ரொம்ப ஆர்வமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய இருக்கும். they definitely want to excavate things. நிறைய விஷயங்களை வந்து எஸ்கவேட் பண்ணணும், விஷயங்களை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து யாருக்கு இருக்கும்? வயதானவங்களுக்கு இருக்குமா, இளமை வயதுல இருக்கிறவங்களுக்கு இருக்குமா? கண்டிப்பா இளமை வயதுல இருக்கிறவங்களுக்கு தான். they definitely want to experience many things, and humanity is young. And humanity is young. With these words, the chapter comes to an end. Yes? So, Mother's Voice, written by Basil Bersnoy, comes to an end. அம்மாக்கும் பையனுக்கும் இடையிலான ஒரு உரையாடல். நிலால தான் அம்மாவை இதுக்கப்புறம் அவன் சந்திக்க போறது கிடையாது. அதனால அம்மாவை வந்து நிலாவுக்கு வர வைக்கிறான். அங்க வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவன் ரெக்கார்ட் பண்றான். ஏன்னா அடிக்கடி போட்டு பார்க்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் அவன் அம்மாவை சந்திக்க முடியாது. பேசினதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக அவன் ரெக்கார்ட் பண்றான் இல்லையா? ஓகே. We'll discuss the answers for the questions in the next class because we are running short of time. We'll move on to multiple choice questions. Okay. நீ கேட்கப்படக்கூடிய கேள்விகள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து காமெட். ஏன்னா இன்னைக்கு தானே நம்ம இந்த பாடத்தையும் முடிச்சிருக்கோம். ஐ கான்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் பர்டேனிங் டு இட் டே இட் செல்ஃப். ஸோ ரீகேப்பிங் யூ தி காமெட் poem through these questions. இந்த கேள்விகள் வந்து உங்களை கண்டிப்பா அந்த போயத்தை ஞாபகப்படுத்தும் நான் நம்புறேன். The poet describes a moving comet which speeds through the heavens and never takes a break by dash or night, noon, day or none. இடைவேளை இல்லாம அது போயிட்டே இருக்கு, பயணிச்சுட்டே இருக்கு இந்த வால் நட்சத்திரம். டேஷ் ஆர் நைட், மதியம் பகல், பகலும் இரவுமா பயணிச்சுட்டே இருக்கா, இல்லாட்டி மதியமும் இரவுமா பயணிச்சுட்டே இருக்கா? When a comet is in full flight, it gives a dash which can never be compared to anything else for a lifetime. When a comet is in full flight, it gives a beautiful, which can be never compared to anything else for a lifetime, spectacular event. Right. Or is it both A and B? Beautiful or spectacular? Which particular word is being used in this poem? The comet is compared to mountain as it is powerful, strong or both. ஏன் வந்து வால் நட்சத்திரத்தை வந்து ஒரு மலையோட ஒப்பிடுறாங்க? ஏன்னா அது ஒரு ரொம்ப பலமானது, சக்தி வாய்ந்தது, இல்ல ரெண்டுமேவா? The dash mills which cause a vapor from the force, the ozone mills, the outer ice mills or none of the above. இது உருகி அதுல இருந்து வரக்கூடிய நீராவி வருது, அதுக்கான காரணம் என்ன? தி ஓசோன் மெல்ஸ் ஆர் தி அவுட்டர் ஐஸ் மெல்ஸ். வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த ஐஸானது வந்து உருகி போறதா, இல்லாட்டி அந்த ஓசோன் உருகி போறதுனால நீராவி வந்து உருவாகுதா?
Comets are small, comets are fragile and irregularly shaped bodies, or all the above. If it comes very close to the atmosphere, it causes a shake, which in turn produces a dash that reaches the Earth's surface. It causes heat wave, shock wave, or none. Okay. Seventh one. A trail is a dash, path made for a purpose, path made for travel, or both A and B. Spectacle, it means unusual event, event that attracts interest, or both A and B. Spectacle. காமெட்ஸ் தானே ஸ்பெக்டாக்கல்னு சொல்றாங்க இந்த போயம்ல. ஸ்பெக்டாக்கல்னா அதுக்கான அர்த்தம் என்ன? Flight. It is a journey made by traveling, journey made by flying, journey made by swimming. இந்த போயம் சம்பந்தமா ஃபிளைட்னு நம்ம பார்க்கும்போது அது என்ன அர்த்தத்தை தருது? Okay. The shock wave is causing the land to melt, land to sink, land to quake. இந்த அதிர்வலைகள், what is it causing? The land. It is causing the land to melt. உருகி போறதுக்கு காரணமா இருக்கா, இல்லாட்டி முழுகி போறதா, இல்லாட்டி அதிர்வை ஏற்படுத்துறதா, நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதா? Fine. இதுல எழுதியிருப்பீங்க நம்புறேன். ஸோ இனி கிளாஸ்ல மதர்ஸ் வாய்ஸ் இந்த பாடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல இதுக்கான இந்த பாடத்துல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். அடுத்த யூனிட்டோடைய ப்ரோஸ் பகுதியை நம்ம போகலாம். ஓகே, ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த பாட சம்பந்தமா நீங்க என்ன கேட்கலாம். If at all you are unable to ask now, you may make note of it and ask in next session as well. Okay. So thank you friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.